அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தங்க பொறுமையாக யோசித்து அனலைஸ் பண்ணி பண்ணுற அதே விஷயத்துக்கு ஒருத்தங்க சப்கான்ஷியஸ் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பிகினருக்கும் எக்ஸ்பர்ட்டுக்கும் உள்ள அந்த ஸ்கில் லெவலில் இருக்க கேப்பை நீங்கள் பாருங்கள். நம்ம லைஃப்பில் சில பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நம்ம நினச்சிருப்போம், ஹவு கேன் சம்மோன் பி ஸோ குட் அட் வாட் தே டூ. அவங்க எஃபர்ட்லெஸ்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் மேஜிக். அவங்கள தான் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹவு டஸ் சம்மோன் அச்சீவ் சச் லெவல் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் இன் தேர் ஃபீல்டு? நம்ம கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணால் யார் வேணாலும் எக்ஸ்பர்ட் ஆகலான்றது நினச்சாலும், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் தெர் ஆர் மோர் ஃபேக்டர்ஸ் தட் மேக்ஸ் அன் எக்ஸ்பர்ட். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் டைவ் இன். இப்போது எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கான க்ரைட்டீரியா அண்ட் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் அனலைஸ் வாட் மேக்ஸ் அன் எக்ஸ்பர்ட்ஸ் காக்னிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் சிக்னிஃபிகண்ட்லி சுப்பீரியர் டு அ பிகினர். இப்போ ரூபிக்ஸ் கியூப் எடுத்து ஒரு பிகினர் கிட்டேயும் ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேயும் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். ஒரு பிகினர் அந்த ரூபிக்ஸ் கியூபை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து சால்வ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு எக்ஸ்பர்ட் மல்டிபிள் ஸ்டெப்ஸை ஒரே நேரத்தில் கெஸ் பண்ணி ஆட்டோ பைலட் மோட் போட்ட மாதிரி சால்வ் பண்ணுவாங்க. அண்ட் they relatively finish it much faster than the beginner. So how does someone achieve such level of speed and accuracy? That's because an expert uses a different brain system according to Nobel Prize winning psychologist called Daniel Kahneman. Daniel Kahneman அவரோட புக் த திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோவில் என்ன சொல்கிறான்னா, ஹியூமன் பீயிங்ஸ் திங்க் அண்ட் ஆக்ட் பேஸ்ட் ஆன் 2 different brain system 1 and system 2. ஒரு விஷயத்தை யோசிக்காமலே இன்ஸ்டன்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம பிரெயின் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபேஸ் பக்கத்தில் யாராவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து தூக்கி போடுறாங்கன்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை டாச் பண்ணும் சப்கான்ஷியஸ்லி. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ பொறுமையாக யோசித்து அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணுற விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம சிஸ்டம் 2 யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசானில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதோட ரிவ்யூ என்னன்றது பார்த்து டிசைட் பண்ணி வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் வெதர் என்னன்றது செக் பண்ணி எந்த மாதிரி அவுட்ஃபிட் போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கெலாம் நம்ம சிஸ்டம் 2 யூஸ் பண்ணுவோம். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தங்க பொறுமையாக யோசித்து அனலைஸ் பண்ணி பண்ணுற அதே விஷயத்துக்கு ஒருத்தங்க சப்கான்ஷியஸ் லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, இப்போ அந்த பிகினருக்கும் எக்ஸ்பர்ட்டுக்கும் உள்ள அந்த ஸ்கில் லெவலில் இருக்க கேப்பை நீங்கள் பாருங்கள். ஸோ ஹவு டஸ் சம்மோன் அச்சீவ் சச் லெவல் ஆஃப் ஃபினஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ்? The first one is the most obvious one. It is constant practice. Outlays the story of success ஓட ஆத்தர் மேல்கம் கிளாட்வெல் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ இல்லையோ, உங்கள் கிராஃப்ட்டை நீங்கள் 10,000 hours ஆஃப் கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் an expert in that field. ஒரு கிரிக்கெட் பிளேயர் 1000 டைம்ஸ் அவங்க ஒரு ஷார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மியூசிஷியன் ஒரு கிட்டாரிஸ்ட் ஒரு கிட்டார் ப்ரோக்ரஷனை 1000 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஷெஃப் அவங்களோட நைஃப் டெக்னிக்கை மல்டிபிள் டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். when you keep practicing that, those actions will become part of your muscle memory. இப்போ ஒரே மூவ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி சப்கான்ஷியஸ் லெவலில் மூவ் பண்ணாலும் you need something really important to know if that's the right move, which is feedback. ஸோ getting feedback is the next important factor. இப்போ ஒரு டென்னிஸ் பிளேயர் ஒரு சர்வ் பண்ணிவிட்டு அந்த டெக்னிக் கரெக்டாக இருக்கான்றதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு டைப் ஆஃப் பவுலிங் பண்ணுறதோ, இல்லை ஒரு ஷாட் ஆடிட்டு அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு அவங்க டெக்னிக்கை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஃபீட்பேக் பேஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீட்பேக் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது யூ வில் நோ தட் யூஆர் மூவிங் இன் த ரைட் டைரக்ஷன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி இம்ப்ரூவிங் இன் யோர் கேம். The next factor is a challenge that stops many of us from becoming an expert. It is getting too comfortable. உங்களுக்கு பேஷன் இருக்கும், நீங்கள் பிடிச்சி தான் ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் ஆஃப்டர் யூ ரீச் அ சர்டன் லெவல் ஆஃப் ஸ்கில், யூ ஸ்டாப் ட்ரைங் ஹார்டர். வி வில் ஸ்டாப் practicing even before becoming an expert, because people will start appreciating us and we'll feel good about it and we'll feel like, okay, I'm already doing good, why do I have to push beyond that? Which is why it is important to push beyond our comfort zone. நீங்கள் ஒரு விஷயம் ஒரு டாஸ்க் முன்னாடி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்த ஒரு டாஸ்க் இப்போ ஈஸி ஆகிடுச்சுன்னா we should do something that is more difficult to do. But ஆனால் there are times when we try to do something more difficult which is so hard and demotivating that we'll நான் ஏன் அது பண்ணணும், I'm already doing decent enough அப்படின்னு தோணும். அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு இந்த சைக்காலஜிஸ்ட் மிஸ்டர் மிஹாலி ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, when you're trying to challenging yourself, you should maintain something called as a flow state. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு டாஸ்க்கும் பண்ணக்கூடாது. அதே நேரத்தில் யூ ஷுட் நாட் டூ சம்திங் தட் இஸ் மோர் டிஃபிகல்ட் தட் இட் இஸ் ஆக்சுவலி டிமோட்டிவேட்டிங் யூ. ஸோ அது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஜோனை மெயின்டைன் பண்ணிவிட்டு அந்த ஜோன்லேயே நீங்கள் யூ ஷுட் கீப் ப்ராக்டிஸிங் தென் கீப் இம்ப்ரூவிங். அப்படி பண்ணிங்கன்னா யூ வில் சேலஞ்ச் யுவர் செல்ஃப் பட் நாட் டு அ பாயிண்ட் வேர் யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அகெயின். த ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் சூஸிங் த ரைட் ஃபீல்டு டு பி கால்ட் அஸ் அன் எக்ஸ்பர்ட். இப்போ there are few fields where நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணாலும் you can call yourself an experienced person in that field maybe, but you can't call yourself an expert. ஏன்னா எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ண மூவ்னால நீங்கள் வின் பண்ணிங்களா இல்லையா, நீங்கள் பண்ண மூவ் கரெக்டாக இல்லையான்றதை ஃபீட்பேக் வாங்கி பேட்டர்ன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் you can call yourself an expert, because ultimately you need to know if you won or not based on your moves. So நீங்கள் ஒரு ஃபீல்டில் பேட்டர்ன்ஸ் இருந்தால் தான் you will know you are getting better at it. But what if there is no pattern?
ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் ரேசிங் இல்லை பெட்டிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஹார்ஸில் வந்துட்டு நீங்கள் பெட் பண்ணுறீங்கன்றதை தாண்டி தேர் ஆர் மோர் ஃபேக்டர்ஸ் தட் லைக் தட் டிசைட்ஸ் இஃப் த ஹார்ஸ் வில் வின் ஆர் நாட். அண்ட் பெட்டிங் நீங்கள் ஒரு கசினோக்குள்ளே போயிட்டு ஒரு ரூலெட் கேம் ஆடுறீங்க அப்படின்னா ஒரு நம்பரில் நீங்கள் வந்து பெட் வைக்கிறீங்கன்னா தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் தட் வில் டிசைட் இஃப் தட் நம்பர் வில் பி சோசன் ஆர் நாட். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்னு நீங்கள் சொல்ல முடியாது. நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ ப்ராக்டிஸ் யூ கான்ட் ட்ரூலி கால் யூர் செல்ஃப் அன் எக்ஸ்பர்ட். But still people try to go and beat the system. They'll try to predict it. They'll think they are better. But why do people act that way? You know, human beings are interesting in that way. Now, there's an interesting experiment behind this behavior, which is mentioned in the book Money and Your Brain. அதில் rats and humans ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா லைட் அப் ஆகிற ஒரு க்ரீன் பட்டன் அண்ட் ரெட் பட்டன் கொடுத்துட்டு அந்த ரேட்டால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியுதான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த ரேட் கரெக்டாக கெஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். அதுவே தப்பாக கெஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒரு மைல் ஷாக் கொடுப்பாங்க. இப்போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் 80% ஆஃப் த டைம் க்ரீன் லைட் தான் எரியும் அண்ட் 20% ஆஃப் த டைம் ரெட் லைட் தான் எரியும். ஸோ இவென்ச்சுவலி அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன நோட்டீஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ரேட் வந்துட்டு இட் ஸ்டாப் ட்ரைங் டு ப்ரெடிக்ட் இட். க்ரீன் லைட்டை மட்டும்தான் ப்ரெஸ் பண்ணிச்சான் பிகாஸ் இட் வாஸ் ஃபைன் கெட்டிங் ஷாக் 20% ஆஃப் த டைம் அண்ட் இட் டிடன்ட் வாண்ட் டு ஃபைண்ட் எனி பேட்டர்ன்ஸ். பட் ஹியூமன்ஸ் வேர் இன்ட்ரெஸ்டிங். அதிலே தே வர் ட்ரைங் டு ஃபைண்ட் அ பேட்டர்ன் அண்ட் மேக் கெஸஸ், eventually giving them only a success rate of 68%. So gambling மாதிரி ஒரு பேட்டர்னே இல்லாத ஒரு ஃபீல்டில் நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் you can maybe call yourself an experienced person, but calling yourself an expert might be debatable. So to summarize everything, if you can choose a field where you can have valid expertise, constantly practice, get feedback and improve by challenging yourself, maybe someone might look at you and say, how can someone be so good at what they do? That's it for this video. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், and please do subscribe to this channel. Keep smiling, have fun, and I'll see you in the next video.